மேஷம் ராசிபலன். கடந்த 2 நாட்களில் நிகழ்ந்த விஷயங்கள் சீராக இல்லாமல் இருக்கலாம். உங்களை விட கடினமான காலங்களில் நிறைய பேர் இருக்கிறார்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்களுக்கு கிடைத்த நல்ல விஷயங்களை எண்ணி நேர்மறையாகச் செயல்படுங்கள். விரைவில் உங்களை கஷ்டத்தில் ஆழ்த்தும் விஷயங்கள் மாறும். உங்கள் பலம் மற்றும் உங்கள் சமூக திறன்கள் புதிய வாய்ப்புகளை உங்கள் வாழ்வில் கொண்டு வருவதற்கு உதவியாக இருக்கும். எதிர்பாராத நபர்கள் உண்மையிலேயே ஆச்சரியமான வழி. ரிஷபம் ராசிபலன். இன்றைய நாளில் அமைதியான மற்றும் செறிவு மிகுந்த எண்ணங்களால் உங்களது வாழ்க்கை நிறைந்திருக்க வேண்டும். இன்று உங்களை நீங்களே வழிநடத்துங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக உங்களுக்கு உண்மையிலேயே தேவையானவைகள்தான் உங்களது வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த வார இறுதியில் உங்களை நீங்களே நன்கு கவனித்துக் கொள்ள திட்டமிடுங்கள். மேலும் முன்னேறுங்கள். வாழ்க்கையில் குற்ற உணர்வின்றி மகிழுங்கள். ஏனென்றால் வெற்றி மற்றும் அதிர்ஷ்டத்திற்கான அலைகள் உங்களது வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கின்றன. மிதுனம் ராசிபலன். மன்மத அன்பு உங்கள் வாழ்க்கையில் பாய்ந்து மகிழ்ச்சியை உண்டாக்கப் போகிறது. ஆனால் அந்த மகிழ்ச்சி நீங்கள் எதிர்பாராத வகையில் உங்களை மகிழ்விக்கும். எனவே இந்த மகிழ்ச்சியை பார்த்து மற்றும் கேட்டு மகிழ தயாராக இருங்கள். ஒரு நபர் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியை கூறி ஆச்சரியப்படுத்தலாம். இந்த செய்தி உங்களுக்கு பெரியளவிலான மகிழ்ச்சியை உண்டாக்கும். இது மட்டுமின்றி சில நட்பிணக்கமற்ற உறவுகளை சரிசெய்து கொள்வதற்கு இது ஒரு நல்ல தருணமாக உங்களுக்கு இருக்கும். அவர்களால் உங்கள் மனதில் உண்டான சோகம் மற்றும் கோபத்தை கட்டுப்படுத்தி அவர்களை மன்னித்து விடுங்கள். ஒரே இடத்தில் இருக்காமல் அடுத்த நிலைக்குச் செல்லுங்கள். கடகம் ராசிபலன். பலவிதமான பணிகள் உங்களது அர்ப்பணிப்புகளை தடுத்து நிறுத்துகின்றன. அவற்றிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டிய நேரம் இதுவாகும். சிறிது நேரம் தியானம் செய்து உங்கள் உண்மையான தேவையை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் பொருளாதார நிலை குறித்து அதிகம் கவலைப்படாதீர்கள். இருந்தாலும் பொருளாதார நிலை குறித்து கொஞ்சம் கவனமாக இருங்கள். நல்ல நேரம் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. உங்கள் முகத்தில் புன்னகையை வரவழைக்கும் விஷயங்களில் கவனம் செலுத்துங்கள். மற்ற விஷயங்களை தவிர்த்து விடுங்கள். உங்களது நல்ல மற்றும் கெட்ட சந்தர்ப்பங்களில் உங்களுடன் இருப்பவர்களிடம் மென்மையாக நடந்து கொள்ளுங்கள். சிம்மம் ராசிபலன். மொத்தத்தில் இன்று குதூகலம், நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் போன்ற விஷயங்கள் உங்கள் நாளை மிகச் சுருக்கமாக முடித்துள்ளன. அவர்களுடன் அதிக நேரம் செலவிடுவதால் நீங்கள் சற்று நிம்மதியாக உணர்வீர்கள். இந்த நாளானது நீங்கள் வாழ்நாள் முழுவதும் நினைவு கூறும் சில மறக்க முடியாத நினைவுகளை தரும். மகிழ்ச்சியானது உங்களை விட்டு வெகு தொலைவில் உள்ளது போல தோன்றுகிறது. முயற்சி செய்து உங்களை நீங்களே ஊக்குவிக்க வேண்டும். உங்களை இறுகப் பற்றியுள்ள மன அழுத்தத்திலிருந்து விடுவீங்கள். கன்னி ராசிபலன். உங்களது வேலையில் சிறு ஓய்வு மிகவும் உதவியாக இருக்கும். இது உங்களது மன அழுத்தத்தை சிறப்பாக நிர்வகிக்கவும் உங்களது வேலையில் சிறப்பாக கவனம் செலுத்தவும் உதவும். உங்களுக்கு நெருக்கமான ஒருவர் உங்களிடம் நம்பிக்கை வைப்பார். மேலும் அவர்களின் பிரச்சினைகளை காது கொடுத்து கேட்கும்போது அவர்கள் தங்களது துயரங்களின் ஒரு பகுதியை சற்றே குறைத்துக் கொள்ளவும் இதயத்தை இலகுவாக மாற்றவும் உதவும். உங்களையும் உங்களுடைய அன்பையும் முன்னபோதையும் விட நெருக்கமாக ஏற்படுத்திக் கொள்வதற்கும் சில விஷயங்களை சீர்தூக்கி மேம்படுத்தவும் உங்களது அன்பான வார்த்தைகள் முக்கிய பங்கு வகிக்கும். துலாம் ராசிபலன். புதிய செயல்களைச் செய்ய இன்று ஒரு சிறந்த நாள். அனைத்து விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவதாக தெரிகிறது. அதனால் நீங்கள் அதிக முயற்சி எடுக்க தேவையில்லை. நண்பர்களும் குடும்பத்தினரும் உங்கள் வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிப்பார்கள். மேலும் குடும்ப விஷயங்களில் மகிழ்ச்சியுடனும் அமைதியாகவும் இருப்பீர்கள். நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை புறக்கணித்து வருகிறீர்கள். இன்று ஒரு புதிய நபராக மாறி உங்கள் உடலை ஆரோக்கியமாகவும் உறுதியாகவும் வைத்துக் கொள்வதை இலக்காக வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய நாளில் நிறைய பேரிடம் கலந்துரையாடி உள்ளீர்கள். புதிய யோசனைகளுக்கு உங்கள் மனதை தயாராக வைக்கவும். விருச்சிகம் ராசிபலன். நீங்கள் இன்று ஓர் செயல் நோக்கத்தோடு ஈர்க்கப்பட்டு உற்சாகமாக இருக்கிறீர்கள். மேலும் இது உங்கள் படைப்பாக்க திறன்களை செயல்படுத்துவதற்கும் அட்டவணையினை சிறப்பாக அமைக்கவும் உதவும்.
கிரகங்களானது உங்களது நிதி, விலைமதிப்பற்ற சொத்துக்கள் மற்றும் கடவுள் கொடுத்த ஈவுகளில் சாதகமான பார்வையினை கொண்டுள்ளன. இன்று நேர்மறை சிந்தனைகள் மிக அதிகமாக மேலோங்கி இருக்கும். எனவே ஒவ்வொன்றையும் நுட்பத்தோடும் மிக கவனமாகவும் பயன்படுத்துங்கள். ஒரு வார்த்தையை உச்சரிப்பதற்கு முன்பு சிந்தியுங்கள். நீங்கள் உண்மைக்கு புறம்பான சொற்களை ஒருமுறை உதிர்த்துவிட்டால் அது மற்றொரு நபருக்கு நரக அனுபவத்தை கொடுத்துவிடும். எனவே அதிலிருந்து விலகியே இருங்கள். தனுசு ராசிபலன். நீங்கள் வாழ்க்கை திருப்தியாக இல்லை என்று நீங்கள் உணர்கிறீர்களா? இக்கரைக்கு அக்கறை பச்சை என்பது போன்று இல்லாமல் இப்போது வேலை மாற்றத்திற்கான சரியான நேரம். நீங்கள் செல்லும் பாதை குண்டும் குழியுமாக இருக்கலாம். ஆனால் அந்த மாற்றம் நிச்சயம் வெற்றியை கொண்டு வரும். கடந்த கால அன்பு உங்களை சிறப்பாக மாற்ற உள்ளது. அந்த கெட்ட எண்ணங்கள் உங்களைச் சுற்றி உங்கள் இயல்பான ஆற்றல் மிக்க உந்துதலை கெடுத்து விடக்கூடாது. சரியான பாதையில் சவால்களை எதிர்கொள்ளுங்கள். அது வெற்றிகரமாக மாறும். மகரம் ராசிபலன். கூட்டத்தில் தனியாக இருப்பது போல உணர்கிறீர்களா? அது நீங்கள் வாழ்க்கையில் சமாளிக்க வேண்டிய ஒன்றுதான். புதிய நட்பை பெற நீங்கள் நிறைய நேரம் எடுத்துக்கொள்கிறீர்கள். இதனால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படலாம். பரபரப்பான மற்றும் மகிழ்ச்சியான நடவடிக்கைகள் உங்களுக்கு காத்திருக்கின்றன. இந்த நாளில் உங்களுக்காக வரிசையாக காத்திருக்கும் இன்பமான செயல்களை நிதானமாக அனுபவியுங்கள். மோசமான எண்ணங்களை விட்டுவிட்டு ஆனந்தத்தை சிறந்த முறையில் அனுபவியுங்கள். கும்பம் ராசிபலன். ஒரே பாதையில் செல்லும் போது கவனச்சிதறல்கள் மற்றும் சோதனைகளை எதிர்த்து போராடுவது மிகவும் கடினமாக இருக்கும். இருப்பினும் அதை நீங்கள் செய்துவிட்டீர்கள். நீங்கள் செய்யும் செயல்களை முழு மனத்துடன் செய்யும் போது அதற்கான பலனை நீங்கள் பெறுவீர்கள் என்பதற்கு இதுவே சான்றாகும். மகிழ்ச்சியின் திறவுகோல் திருப்தியாக இருப்பதுதான். முக்கிய விஷயங்களை மீண்டும் செய்து முடிக்க உங்களுக்கு உதவும் உங்கள் நண்பர்களுடன் பேசுங்கள். இப்படி செய்யும்போது நாட்கள் செல்லச் செல்ல சில அற்புதமான ஆச்சரியங்கள் உங்களுக்கு ஏற்படும். இன்று நீங்கள் சிறந்த சமயோசியமாக செயல்படுவீர்கள். அதை உங்களுக்கு சாதகமாக எடுத்துக்கொண்டு முடிவுகளை மேற்கொள்வீர்கள். மீனம் ராசிபலன். வழக்கமான பரபரப்பான வாழ்க்கையில் சலித்து விட்டீர்களா? புதிய செயல்களைச் செய்ய இன்று ஒரு சிறந்த நாள் ஆகும். உங்களுக்கு நீண்ட நாட்கள் நன்மையை உண்டாக்கும் வாய்ப்புகளைப் பெற நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை புறக்கணித்து வருகிறீர்கள். உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதை உங்கள் குறிக்கோளாக கொள்ளுங்கள். நம்பிக்கையுடன் இருங்கள். மற்றவர்களின் ஆலோசனையை கேளுங்கள். அது பிரச்சினைகளைச் சிறப்பாக எதிர்கொள்ள உதவும். உங்களைப் பற்றி நீங்கள் அதிக நம்பிக்கையுடன் இருப்பதாக நீங்கள் உணர்ந்தாலே உங்களது நிறைய பிரச்சினைகள் மறைந்துவிடும்.